அர்ச்சனாவ மாரி ஒரு மோசமான ஆள பார்த்ததே இல்லன்னு நெனைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கா போட்டு தெரிவிச்சுருங்க. நந்தினிக்கு துரோகம் பண்ணா சரி, மருந்த கலந்து குடுத்தா சரி, அத எடுத்துட்டு போயிட்டு அவ ஃப்ரெண்டுக்கே குடுத்து, இது எந்த அளவுக்கு வேல செய்யுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க இல்லையா? அதுல தான் அவங்களுடைய சுயரூபமே தெரியுது. ஸோ இப்போ நந்தினி வழக்கம் போல வீட்டுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அர்ச்சனா பண்ண வேல தெரியாம. பட் வீட்ல தான் தெரியுது நியூஸ்ல வந்து இந்த மாரி போட்டுருக்காங்க. இட்லியும் இடியாப்பமும் தின்னவங்களுக்கு 60 பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டேமேஜ் ஆயிருக்கு. அவங்கலாம் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்பளால இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க. அதாவது நந்தினியும், அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னரான அந்த விவேக்கோட ஒய்ஃபும். ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி உள்ள என்டர் ஆகுது அவங்க வீட்டுக்குள்ள. அதுதான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர். அதாவது ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் எதுக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க செஞ்ச அந்த இட்லியும் இடியாப்பத்தில தான் இந்த மாரி கலந்திருக்காங்க. பட் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா, கண்டிப்பா நாங்க உங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். இவ்ளோ பெரிய குடும்பம்ன்றதுனால தான் நான் இவ்ளோ தூரம் வந்து பேசிட்டே இருக்கேன். இல்ல அரெஸ்ட் வாரண்டோட தான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா, நீங்க சார், நீங்க எங்கள வச்செல்லாம் இவ்வளோ எடை போடாதீங்க. இவ எங்க வீட்டு வேலைக்காரி தான். இந்த வீட்டு மருமகளும் கிடையாது, எனக்கு மகளும் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவள்ளி சொல்லிடுவாங்க. ஸோ சுந்தரவள்ளியே இப்படி சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஆஃபீசர்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா, நாங்க பாகுபாடு பார்க்காம அரெஸ்ட் பண்ண தான் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. "என்னக்கா இப்படி ஆயிடுச்சு?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பண்ணி மறுபடியும் விவேக்கோட ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க நந்தினி. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, ரேணுகா விட்டு கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ ரேணுகா கால் பண்ணி டைரக்ட்டா வந்து பத்த வச்சுடுறாங்க அப்படியே அர்ச்சனா கிட்ட. இப்போ அர்ச்சனா என்ன நினைக்கிறாங்கன்னா, சூப்பர்! நாம போட்ட பிளானு பக்காவா போயிட்டு இருக்கு. நாம கலந்த மருந்து பக்காவா வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமே ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, இந்த ரேணுகா தாங்க. இந்த வீட்ல இருக்கிற வெசப்பூச்சி ரேணுகாவ என்னைக்கு கண்டுபிடிச்சு அடிக்க போறாங்களோ இவங்க எல்லாரும் சேர்ந்து, அன்னைக்கு தான் இந்த வீடும் உருப்பிடும். அப்பதான் நந்தினியும் நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா, நெறைய பிரச்சனைக்கு காரணமே இந்த ரேணுகா தான். அதாவது அவங்க ரெசார்ட்டுக்கு ஹனிமூனுக்கு போனாங்க சொன்னதும் இவ தான். மருந்து கலந்து குடுத்ததும் இவ தான். அருணாச்சல ஐயா விழுந்ததுக்கு காரணமும் இவ தான். இப்போ வந்து எங்கேயோ வெளியில போறாவோ அப்படின்னு சொல்ற காரணமும் இவ தான். ஸோ இவள ஒழிச்சாங்கன்னா போதும், ஒட்டுமொத்த பிளானையே வந்து கொலாப்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அர்ச்சனாவுக்கு இந்த வீட்ல நடக்கிறத தெரிவிக்கிறதே ஒரே ஒரு ஆள் அவ தான். கண்டிப்பா வந்து கூடிய சீக்கிரம் அருணாச்சல ஐயா அத கண்டுபிடிச்சுருவாரு. ஏன்னா ஏற்கனவே அவருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நம்ம பையனுக்கு இந்த வீட்லேருந்து யாரோ பால்ல அந்த மருந்த கலந்து குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, டாக்டர் ரிப்போர்ட் குடுத்துருப்பாரு இல்லையா? அத வந்து கண்டிப்பா ஒரு நாளைக்கு பெரட்டி பார்க்கும்போது இந்த ரேணுகா மாட்டிப்பாங்க. அப்ப செவுல்ல அறைஞ்சு விட போறாங்க நம்ம நந்தினி. ஸோ இதே மாரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்துக்கடுத்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்